ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2ல் வந்து நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் புக்கின் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டல் நம்பரை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வந்து பைனரி நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஆக்டல் நம்பரை வந்து பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன, 472. ஸோ ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து 4 டிஜிட் ஈக்குவலன் பைனரி நம்பர் வந்து எடுத்து எழுதணும். இங்கே வந்து ஆக்டல்லேருந்து பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து 3 டிஜிட் ஈக்குவலன் பைனரி நம்பர் வந்து எடுத்து எழுதணும். பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 4 அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ அடுத்த டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, அதுக்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111. ஸோ அடுத்த டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இங்கே வந்து பைனரி நம்பர் வந்து 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 டிஜிட் தேவை. அதனால வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 472 ஆக்டல். ஸோ ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் வந்து 8 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து எடுத்து எழுதணும். ஸோ 4க்கு வந்து 100, 7க்கு வந்து 111, 2க்கு வந்து 010. இது வந்து பைனரி நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பேஸாக வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுறப்போ வந்து பேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. ஸோ இதுலேயும் வந்து சேம் மெத்தட் தான். ஒவ்வொரு டிஜிட்டுக்கு வந்து ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பரை வந்து எழுதணும். எதை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் நோட்டேஷனை யூஸ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்ன 1. ஸோ 1க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இங்கே வந்து 3 டிஜிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து ஒரு டிஜிட் தான் இருக்குது. அதனால் 2 0 வந்து இப்படி ஆட் பண்ணிக்கணும். 00. ஸோ அடுத்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அடுத்த டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. ஸோ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் 145 ஆக்டல். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பரை வந்து அப்படியே சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்ன 1, அதுக்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 001. அடுத்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ கடைசி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. பைனரி அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் வந்து 2. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 347 ஆக்டல். அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதில் வந்து 3 டிஜிட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 3 டிஜிட் இல்லை. ஸோ அதனால் வந்து முன்னாடி வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. 7க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111. ஸோ ஆன்சரை வந்து எழுதுறப்ப எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 347 ஆக்டல் 011 100 111 பேஸ் வந்து 2. ஸோ இதுதான் வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆக்டல் இருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து 3 டிஜிட் ஈக்குவல் பைனரி நம்பர் வந்து எடுத்து எழுதணும். எதை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ கடைசியாக வந்து ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் இருக்க பைனரி நம்பர் வந்து அப்படியே சேர்த்து எழுதுனா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6247. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, அதுக்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ரெண்டாவது டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. இதில் வந்து 2 டிஜிட் தான் இருக்குது. அதனால் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 4க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100.
கடைசியா இருக்க நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அதுக்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 6247 ஆக்டல் 6க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. 2க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 010. 2க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 010. 4க்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. 7க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111. ஸோ இதுதான் வந்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 645 ஆக்டல் அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ அடுத்த டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அடுத்த டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. 645க்கு வந்து ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு ஈக்குவலான பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. 4க்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. 5க்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. பைனரி அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் வந்து 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்டல் நம்பரை வந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ப்ராக்டிக்கலாகவும் சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு இந்த வீடியோ டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மணி தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.